الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. அன்றாடு நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஆடைகளை உருவாக்க வேண்டும், உணவுகளை தயாரிக்க வேண்டும். அறிவு சொல்கிறது தீர்த்து வைக்கிறோம். ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அறிவால் தீர்க்க முடியாது. அதிலே ஒரு 4-5 பிரச்சனைகளை நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். கல்வி பிரச்சனை. வெறும் அறிவை மட்டும் வைத்து இந்த உலகத்திற்கு எப்படி கல்வியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது, முடியாது. பொருளாதார பிரச்சனை. உலக பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு என்ன வழி? குர்ஆனும் ஹதீஸும் தான் அழகான வழியை தருகிறது. அதை விட்டு விட்டு மாற்று வழியை கையாண்டால் பல சிக்கல்கள் நேரிடும். அரசியல் பிரச்சனை, அரசியல் பயங்கரவாதம், அரசியல் சார்பு பயங்கரவாதம், அரசியல் நெருக்கடி என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? இதை வெறும் அறிவை வைத்து தீர்க்க முடியாது. சுற்றுச்சூழல் பிரச்சனை. ஓசோனில் ஓட்டை என்கிறார், நிலத்தடி நீர் வட்டிக்கொண்டே செல்கிறது என்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கு அறிவால் ஒரு தீர்வை சொல்ல முடியுமா? அந்த தீர்வு தான் சரியாக இருக்குமா? ஒழுக்க பிரச்சனை. இன்றைக்கு உலகத்திலே அதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன என்பதைத்தான் நாம் ஆய்வு செய்ய போகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்தித்து வருகிற பெரிய பிரச்சனைகளில் ஒன்று கல்வி பிரச்சனை. என்னவோ கல்வியை கொடுக்கிறோம், இந்த கல்வி 100% பயனுள்ள கல்வியாக இருக்கிறதா? ஆய்வுக்கு எடுங்கள். 100% பயனுள்ள கல்வியை கொடுத்திருக்கிறோமா? பயனுள்ள கல்வி எது? சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக குறவர்களிடத்தில் போய் இந்த வாத்தியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போன நிகழ்வுகளை நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம். குறவனுகள்கிட்ட போய் நீங்க படிச்சுக்கங்க, ஏதாவது கையெழுத்து போடவாவது பழகிக் கொள்ளுங்கள், உங்களுக்குத்தான் எதிர்காலம் நன்றாக இருக்கும். அவன் தான் எதுக்கு எடுத்தாலும் சாமி சாமின்னு இருப்பானே, அதெல்லாம் எங்களுக்கு ஒத்துவரா சாமின்னா போன ஆளுக. சரி, அவன் பாஷையிலேயே பேசணும்ட்டு, இல்லை சாமி நீங்க எப்படியாவது கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பின்னாடி நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு சொல்ல, கடைசியில் இவங்க 2 பேரும் பேசி பேசி அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். குறவன், சாமி நாங்க படிக்காததுனால காக்கா சுடுது, கோழி சுடுது, கொக்கு சுடுது, கௌதாரி சுடுது. நீங்க படிச்சதுனால இந்திரா காந்தி சுடுது, ராஜீவ் காந்தி சுடுது, காந்தி சுடுது. படிப்பு எந்த அளவிற்கு மனிதனை பாதித்திருக்கிறது என்று படிக்காத ஒருவன் தன் கருத்தை தெரிவிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பயனுள்ள கல்வி எது என்று நீங்கள் குர்ஆன் இடத்திலேயும் ஹதீஸ் இடத்திலும் கேளுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸை அலி ரலியல்லாஹு தஆலா அழகாக எடுத்து வைக்கிறார்கள். உயிரோட்டம் உள்ள கல்வி எது என்பதை தன் மாணவர்களுக்கு அலி ரலியல்லாஹு விளக்குகிறார்கள். ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்கிறது என்றால் கண் இயங்கும், காது இயங்கும், மூக்கு இயங்கும், வாய் இயங்கும், எல்லா உறுப்புகளும் சீராக இருந்தால் தான் அவன் மனுஷன். உயிர் இல்லை, அவனுக்கு மனுஷன்னு சொல்ல மாட்டோம், பேரே வேற, பிணம். ஒருவனுக்கு கண் இல்லை, குருடன், காதில்லை, செவிடன், வாய் பேச முடியவில்லை, ஊமை, கைகால் சரியாக இல்லை, ஊனம். இதை போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஸுல் இல்ம், கல்விக்கு தலை ஒன்று இருக்கிறது. கல்வியை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுகிறார்கள். கல்விக்கு தலை இருக்கிறது, கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, கை கால்கள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் கல்வி. இந்த கல்வி உலகத்திலே எந்த கல்லூரியிலாவது கிடைக்கிறதா என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். கல்வியின் உயிர் ரஸுல் இல்ம், கல்விக்கு தலை என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அத்தவாது, பணிவு என்றார்கள். கல்விக்கான தலையே பணிவு. இன்றைக்கு கல்லூரிகளிலே எவ்வளவு பணிவு இருக்கிறது யோசித்து பாருங்கள். முதல்ல நாம படிச்ச காலத்துல வாத்தியார மரியாதையா கூப்பிடுவோம். கெமிஸ்ட்ரி சார் வர்றாங்க, பயாலஜி சார் வர்றாங்க அப்படின்லாம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. கெமிஸ்ட்ரி வருது, பயாலஜி வருது, பாட்டனி வருது,
மேக்ஸ் வருது, ஆடு வருது, மாடு வருது. இந்த ரேஞ்சில தான் ஆசிரியருக்கே மரியாதை. நாம படிச்ச காலத்திலே ஒரு வாத்தியாருக்கு குரல் எழுதினான், ஐயாசாமி சார்னு ஒரு வாத்தியார். அவருக்கு குரல் எழுதினான். அகர முதல எழுத்தெல்லாம் ஐயா சாமி தலையெழுத்துட்டான். அன்பிற்குரியவர்களே, பணிவு இருக்கிறதா? ஆசிரியரை மதிக்கிற மனப்பக்குவம் இருக்கிறதா? யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு சமீப காலமாக இந்த பணிவு என்ற துறை குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் ஒரு கல்வியிலே 1400 ஆண்டுகளாக இன்று வரை பணிவோடு இருக்கிற கல்வி. நீங்கள் அரபி மதரசாக்களை போய் பார்க்கலாம். ஆசிரியர்களை என்னைக்காவது தப்சீர் வருது, ஹதீஸ் வருது, ஃபிக்ஹ் வருது, தாரீக் வருது சொன்னதில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் ஜிப்ராயில் எப்படி மண்டியிட்டு பாடம் படித்தார்களோ அதை போன்றே இன்றைக்கும் நடக்கிற ஒரு துறை இருக்கிறது என்றால் மதரசாக்கள். பணிவோடு கூடிய கல்வி கிடைக்கிற இடம். ஆனா சமுதாயம் அந்த இடத்திற்கு போக பயப்படுகிறது. இப்ப எந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, 10வது படிக்கிற பையன்ட்ட ஒழுங்கா மார்க் எடுக்கலைன்னா மதரசால சேர்த்துருவேன். மதரசாங்கிறது ஏதோ மிருக காட்சி சாலையாக மாறிவிட்டதோ. 12ஆம் வகுப்பிலே படிக்கவில்லை என்றால் உன்னைய திருச்சி மதரசால சேர்த்துருவேன், சேலம் மதரசாவில சேர்த்துருவேன். அன்புக்குரியவர்களே, ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் இன்றைக்கு மிரட்டும் கலாசாலைகளாக மாறி போனது. இதுதான் உலகத்தின் நிலை. யோசித்து பார்க்கிறோம். அப்துல் கலாம் எல்லா பள்ளிகளுக்கும் செல்லுகிற பழக்கம் கொண்டவர். நம்முடைய தமிழர்களுக்கு தன்மான உணர்வை ஏற்படுத்திய தமிழ் சிங்கம் என்றால் மிக இல்லை. அவர் பள்ளிகளுக்கு செல்லுகிற பொழுது பெங்களூரிலே ஒரு ஸ்கூலிலே ஒரு பெண்மணியை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்மணி அப்துல் கலாம் இடத்திலே அழகாக ஒரு கேள்வி கேட்டார். அங்கிள், நீங்கள் சலூனுக்கே போவதில்லையா? முடி இப்படி வெட்டிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, சலூனுக்கு போற பழக்கமே இல்லையா? அழகாக பதில் சொன்னார். அம்மா, மொட்டை அடிக்கிற பொழுது அதற்கு பின்னால் வளர்கிற முடி நட்டுக்கொண்டு வளரும் அம்மா. மொட்டை அடிச்சுட்டு முடியை பார்த்தா நட்டுக்கிட்டு வளரும். அது வளர வளர அந்த முடி வளர வளர பணிந்து விடுகிறதம்மா. நாமும் ஆரம்பத்திலே திமிராக இருப்போம் அம்மா. நாம் வளர 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 பணிவு வந்து விட வேண்டும் அம்மா. முடி அது தருகிற பாடத்தை நீ படி என்றார். முடி கூட ஒரு அழகான பாடமாக ஒரு அறிஞருக்கு திகழ்கிறது. இதையே அரபு கவிஞன் அழகாக பேசுவான். ரஸானத்துல் இல்மி மன் கான துஸக்கிலுஹு யம்சி பிஹா காலிஅம் மிக்தார் அஸ்காலி. ஒருவன் சுமைகளை சுமக்கிற பொழுது இயற்கையாகவே பணிவு வருகிறது. 5 கிலோ அரிசியை தூக்கி தலையில வைக்கும் போது லேசா புனிவான். 25 கிலோவை தூக்கி வைக்கும் போது என்ன கொஞ்சம், 75 கிலோவை தூக்கி வைக்கும் போது ருக்குவுக்கு மாறிடுறான். இப்ப எடை கூட கூட பணிவு தானாக வந்து விடுகிறது. இதை போன்றுதான் கல்வி சுமை கூட கூட, பதவி சுமை கூட கூட, பணச்சுமை கூட கூட தானாக பணிவு வந்து விட வேண்டும். எதை போல யஸ்ஜுதுல் உஸ்ன் ஃபில் அஸ்மார் இது அமலா அஷ்ஜாருஹு தாலியன் மின் பஅத் இத்லாலி. மரங்கள் இருக்கிறதே, வெறும் தலையாக இருக்கிற பொழுது தலை நிமிர்ந்து நிற்கும். அந்த மரம் பழத்தை கொடுக்கிற பொழுது, நான் ஆப்பிளை கொடுக்கிறேன் அதனால கீழே வராது, என் ஆப்பிள் மேலதான் போகும். எந்த பழமாவது போயிருக்கிறதா? விலை உயர்ந்த பழம் மேலதான் போகும் சொன்னதுண்டா? பலாப்பழத்தை கொடுக்கிற பொழுது மேலே போனதுண்டா? ஆரஞ்சு மேலே போனதுண்டா? பழுக்க பழுக்க பணிவாக கொடுக்கிறது. இதை போன்றுதான் ஒரு மனிதன் கல்வி சுமை கூட கூட பணிவு தானாக வர வேண்டும். இதுதான் தலை உள்ள கல்வி. யாருக்கு பணிவில்லையோ வெறும் முண்டமான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று பொருள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள். உலகத்திலே எந்த தலைவரும் கொள்ளாத ஒரு வெற்றியை பெருமானார் கொள்கிறார்கள். என்ன வெற்றி தெரியுமா? ஃபதஹ் மக்கா. மக்கா வெற்றி. இதற்கு பிறகு நபியே நாயகமே, ஒரு முஸ்லிக், ஒரு காஃபிர் உள்ளே காலடி வைக்க முடியாது. உங்கள் ஹயாத்து வரைக்கும் அல்ல, கியாமத்து நாள் வரைக்கும். இப்படி ஒரு நாட்டை வெற்றி கொண்டவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? இந்த நாட்டுக்குள்ள முஸ்லிமே போக முடியாது.
கியாமத் நாள் வரைக்கும் போக முடியாது. சொன்னவர்கள் உண்டா? சொன்ன ஒரு இடம் இருக்கிறதா? ஆனால் ஹரம், 2 ஹரம்கள், அவ்வளவு பெரிய இடம், முஸ்லிக்கீன்கள் காலடி வைக்க முடியாது கியாமத் நாள் வரை என்று இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்த பெருமானார் அங்கு நுழைகிற பொழுது எப்படி நுழைந்தார்கள் தெரியுமா? தலை குனிந்து அழுது கொண்டு கண்ணீர் சிந்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இப்படி பணிந்து வருகிறீர்களே நாயகமே, அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று பணிவை காட்டினார்களே. இந்த பணிவு எங்கிருக்கிறதோ அங்குதான் பயனுள்ள கல்வி இருக்கிறது என்று பொருள். ஐனுல் இல்ம், கல்விக்கு கண்ணு எது? நமக்கு கண் இருந்தால் பார்வையுள்ளவன், கண் இல்லை என்றால் குருடன். கல்விக்கு கண் என்னவென்றால் பராஅத்து மினல் ஹஸதி வல் கீபா. எந்த கல்வியிலே போராமை இல்லையோ, எந்த கல்வியிலே அடுத்தவர்களை பற்றிய குறை இல்லையோ, ரேக்கிங் இல்லையோ, சுருக்கமாக சொன்னார் அந்த கல்விதான் கண்ணுள்ள கல்வி. எந்த கல்வியில சார் இன்னைக்கு ரேக்கிங் இல்லாத கல்வி இருக்கிறது? என்னதான் ரேக்கிங்க்கு தடை செய்தாலும், என்னதான் தண்டனைகளை விதித்தாலும் நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. போராமையும் கீபத்தும் ஒரு கல்விக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் உயர்ந்த கல்வி, கண்ணுள்ள கல்வி. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள். இன்னைக்கு போராமை எந்த துறையையும் விட்டு வைக்கவில்லை. எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது கல்வி சாலைகளிலே, மருத்துவ கல்லூரியிலே, மனித உயிர்களை பாதுகாக்க வேண்டிய கல்வி கூடத்திலே எத்தனை கொலைகள் எண்ணி பார்க்கிறோம். பிறகு கண்ணுள்ள கல்வி இந்த சமுதாயத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறதா? அதுக்கும் போராமை எவ்வளவு பெரிய ஆபத்து. ஒரு அழகாக தமிழன் ஒரு கதை சொல்லுவான். ஒருவர் கடை வைத்திருக்கிறார், பக்கத்தில் இன்னொருத்தர் கொண்டு வந்து கடை வச்சிட்டார். இவர் கடைக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் கடை வைக்கிறார். உடனே அவர் இறைநேசர், எப்பா நீ என் பக்கத்தில் கடை வைக்காத, உனக்கு ஒரு 3 கல்லு தர்றேன். கதைக்கு சொல்லுகிறான், ஒரு 3 கல்லு தருகிறேன், என்ன நினைச்சு போட்டாலும் உனக்கு நடக்கும், கடை மட்டும் வைக்காத. என்ன நினைச்சு போட்டாலும் நடக்கும். சரின்னு வாங்கிட்டு போயிட்டான். மனைவி வீட்டை போய் சொன்னா, அந்த இறைநேசர் எனக்கு 3 கல்லு கொடுத்துருக்கிறாரு, எது போட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால ஒரு 150 பசுமாட்டை நினைச்சு நான் போட போறேன் என்று சொல்ல மனைவி விடுவாளா? 150 பசுமாட்டுக்கு யாரையா சாணி அல்றது? இந்த வேலையெல்லாம் வேண்டாம். 150 பவுனை நினைச்சு போடு. 150 பவுனை போட்டுக்கொண்டு நான் வெளியே சென்றால் இவருடைய மனைவி உண்மையிலேயே சிறந்த பெண்மணி என்று உனக்குத்தாயா பேரு. 150 பவுன நினை. அவர் இல்ல பசுமாடு, இந்த அம்மா பவுனு. 2 பேத்துக்கு சண்டை வந்து போடி மயிரெண்டு போட்டார். அதான் நினைச்சது நடக்குமே, எல்லாம் கரடியா போச்சு, எல்லாம் கரடியாயாச்சு. அடுத்த கல் எடுத்து, வேற வழி இல்லையே, முடியெல்லாம் போகணும்னு சொல்லி போட எல்லா முடியும் சேர்ந்து போச்சு. புருவத்தில் முடிய காண, தலையில, ஆம்பளைகளுக்கு தலையில முடி இல்லாட்டியும் பரவாயில்ல, பழனியில இருந்து நேரா வந்த மாதிரி இருந்துச்சு அந்த அம்மாக்கு. எப்படி இருக்கும்? கடைசியில் வேறு வழி இல்லாமல் 3வது கல்லை வைத்து எப்பொழுதும் போல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி போட எப்பொழுதும் போல் இருந்தார்கள். இதை எழுதிவிட்டவன் எழுதுவான், போராமைக்காரனுக்கு எவ்வளவு பெரிய அருள் இருந்தாலும் பயன்படுத்த முடியாது. போராமைக்காரனுக்கு எவ்வளவு பெரிய அருளை கையிலே கொடுத்தாலும் அவனால் பயன்படுத்த முடியாது. போராமை என்பது கல்வியிலே கூடாது, கீபத் என்பது வாழ்க்கையிலே கூடாது, அதுவும் குறிப்பாக கல்வியிலே கூடாது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ரூஹுல் பயானிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். தப்சீருல் ஜலாலைனுடைய ஓரக்குறிப்பிலேயும் அந்த வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களின் கனவு என்றைக்கும் உண்மையானது, நபிமார்கள் பொய்க்கனவு காண்பதில்லை. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் கனவிலே, நாளை காலை முதலில் எதை பார்க்கிறீர்களோ அதை சாப்பிட வேண்டும், 2வது பார்ப்பதை புதைத்து விட வேண்டும், 3வது பார்ப்பதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், 4வது பார்ப்பதை நிராசையாக்க கூடாது, 5வது பார்ப்பதை பார்த்து ஓடிவிட வேண்டும். இப்படி ஒரு கனவு. காலையில பிஸ்மில்லான்னு எந்திரிச்சு கதவை திறந்து, அல்லது காலையில எந்திரிச்ச உடனே முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய மலைக்கோட்டையை பார்க்கறாங்க. ரப்பே, முதல் பார்க்கறத சாப்பிடணும்னு, முதலில் எதை பார்க்கிறோமோ அதை சாப்பிட வேண்டும். யா அல்லாஹ்,